ஆந்திர முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ள நிலையில் பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் விஜயவாடாவில் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, உங்க தகவலை சொல்லுங்க. வணக்கம். 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் முன்னதாக விஜயவாடாவில் நடைபெற்றது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடுவை ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் முன்மொழிந்தார். பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களுடன் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகியோர் ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். இதன்படி சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக இன்று காலை சரியாக 11:27 மணிக்கு விஜயவாடாவில் பதவியேற்க உள்ளார். மேலும் துணை முதலமைச்சராக பவன் கல்யாணும் பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் உட்பட மொத்தம் 26 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனையொட்டி விஜயவாடாவில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மேலும் புதிதாக சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற JP நட்டா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நடிகர் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். முன்னதாக கண்ணபுரம் விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் ரசிகர்களும் தொண்டர்களும் சூழ்ந்து கொண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் சில மணி துளிகளில் ஆந்திரா முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கிறார். உங்க தகவலுக்கு நன்றி காவ்யா.